எப்படிப்பட்டவர்? தோத்துறோம். அவரை ருசித்தவங்க தான், அவருடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நல்ல ஆராதனை செய்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, பாடுறது, கையை தட்டி வாயை திறந்து சத்தமாக தோத்துறோம் ஆமென் அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போதே உள்ளே இருக்கிற அந்த இதயம் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தும். அதாவது இயேசு உயிர் தெழுந்த பிறகு 3வது நாள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாருங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா 2 சீஷர்களோடு பேசிக்கிட்டு போறாரு. அவங்க 2 பேர் மரணத்தை குறித்து ரொம்ப துக்கமாக வேதனையோடு பேசிக்கிட்டு போகிறாங்க 2 பேர். தோத்துறோம். இயேசுவானவர் அவங்களோடு கூட சேர்ந்து பயணப்பட்டு போகும்போது இவர் தெரியாதவர் போல பேசிட்டு போகிறார். தோத்துறோம். யாரை பற்றி பேசுகிறீங்க? என்ன விஷயம்? ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்களே? அப்படியெல்லாம் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு வினாவிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாரு. சீஷர்கள் சொல்கிறாரு, உமக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. தோத்துறோம். பொழுது போகுது, ஸ்தோத்திரம், வீட்டில் தங்கிட்டு போகலாமே அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. இயேசுவானவர் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அந்த வீட்டில் தங்கும்போது ஸ்தோத்திரம் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறாரு. சாப்பிட்ட உடனே கண்ணு 2 அவங்களுக்கு திறக்குது. தோத்திரம் ஆவிக்குரிய கண்கு திறந்து பார்க்குது. தோத்திரம் அடடாடாடா, நம்மோடு பேசுனவர் இயேசுவா. தோத்திரம். அதான் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்ம இருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததோ அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய வார்த்தை உள்ள போக 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 அந்த இதயம் ஆவியில் அப்படியே அனலா மாறணும். தோத்துறோம். அந்த ஆவியில் அனலா இருக்கிற அந்த அனுபவத்தை 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் இயேசுவானவருடைய வார்த்தை தோத்துறோம் நம்ம இருதயத்தை கண்ணை திறந்தது. தோத்துறோம். இன்னைக்கு சபையே உன் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். தோத்துறோம். எல்லாரும் சொல்லுவோமா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. இது மறந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுகமா இருப்பது உம்மாலே. ஐயோ, சத்தமாக தான் சொல்லுங்களேன். இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வாயும் திறக்க மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க, வேத பகுதி வாசிக்க வாங்கினாலும் வரமாட்டீங்க. தோத்திரம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். தோத்திரம். எல்லோரும் கையை உயர்த்துங்க. நல்லா உற்சாகமாக கையை தூக்கி அல்லையிலே சொல்லுங்கள். தோத்திரம். ஆமென். இது உங்கள் சபை, உங்கள் ஆண்டவர், நீங்களும் ஆண்டவரும் உறவாட வந்திருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு தெரியலையே. ஏதோ அந்நிய வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் ஒரு மாதிரி அப்படியே பேசாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். தோத்திரம். நல்ல உற்சாகமாக ஆண்டவர் துதித்து ஆண்டவர் ஆராதனை பண்ணுங்க. இது ஏன் சபைன்னு சொல்லுங்கள். ஏன் ஆண்டவர், ஏன் சபை, இது எங்கள் சபை, உங்கள் சபை அப்படின்னு ஆண்டவரை சொந்தம் கொண்டாடி தேவனை மையப்படுத்தணும்னா அப்படியே உட்கார்ந்துருக்கிறோமே. தோத்துறோம். எல்லோரும் கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வாழ்வது உம்மால, நான் பேசுவது உம்மால, நான் நடப்பது உம்மால, எல்லாமே உம்மால தான் சொல்லி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ரிலரகரதர ரபா. ஆமென். அப்படியே ஆவில நிறைஞ்சு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ரிபா லபா சந்த ரக ரத ரபா. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். வசனத்தை கேட்கும்படியான இருதயத்தை கர்த்தர் திறக்கட்டும். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தவர். கடினமான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. எதிர்த்து நிற்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறேன். ஷபா ரக ரத ரபா. வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போவதாக. ரிபா லாபா ராபா ஷாபா ராபா ராபா. ஆண்டவரே, எம்மாவூருக்கு சென்ற அந்த சீஷர்களுடைய இருதயத்தை போல நீர் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்து போக, தேவனுடைய வார்த்தைகள் வர வர வர, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 சபை அனல் கொள்ளட்டும், சபை எழுப்புதல் அடையட்டும். ரிபா பாபா ராதா ரபா. அப்படி விட்டு
விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. சபையை ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். எல்லா கட்டிலும் உடைக்கிற ஆவியானவர், எல்லா கட்டிலும் உடைக்கிற ஆவியானவர், பந்தப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகள், செவிட்டின் ஆவிகள், வசனத்தை கேட்க கூடாதபடி காதை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். ஒரு குழந்தையை போல மாறு விசுவாசி, ஒரு குழந்தையை போல மாறணும். நீ குழந்தையை போல மாறணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த சின்ன சாமுவேலை போல நீ தேவ சபையில் அமர்ந்திருந்தால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். கர்த்தர் உன்னோடு பேசி உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னோடு பேசி உன் குடும்பத்தை நடத்துவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனமாய் தேவ சபையிலே ஒரு குழந்தையை போல அர்ப்பணித்து விடு. பெருமைக்கு இடம் கொடுக்காத, பெருமைக்கு இடம் கொடுக்காத, பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுக்காத. தன்னைத்தானே தாழ்த்து, தாழ்மையை தரித்துக்கொள் சபையை. அசைவாடுகிற ஆவியானவருக்கு இடம் கொடு சபையே. அசைவாடுகிற ஆவியானவருக்கு உள்ளத்தை திறந்து கொடு. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுரூபம் என்பது என்ன? தோத்திரம். ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் ஆண்டவரோடு ஜனங்களோடு சீஸ்களோடு பேசுறாருங்க. தோத்திரம். என்ன சொல்றாருன்னா, அதுதான் நம்ம 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்றாரா? தோத்திரம். 34வது வசனத்தில் பார்க்கும்போது, நான் உங்களில் அன்பா இருந்தது போல. என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு என்னன்னா, இந்த வசனத்தினுடைய அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்துடுங்க. நான் அதிலிருந்து ஒரு தலைப்பை எடுத்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். வாசிங்க யாராவது ஒருவர். 34வது வசனத்தை வாசிங்க. தோத்திரம். சரி, ஓகே. தோத்திரம். எல்லாம் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே சத்தமாக ஒரு முறை வாசிங்க. மற்றவங்க கவனிங்க வாசிக்கிறத. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே. ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, தேவனுடைய சபையே, கர்த்தர் என்ன சொல்ல போறார் இன்று காலையில்? நீங்கள் எல்லாருமே காலையில் வந்து வசனத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆண்டவர் என்னோடு இடைப்படணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும் என்று சொல்லி ஜெபத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கும் பிரசங்கிக்கிற எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தோத்திரம். அதை பற்றி 4 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களில் எங்க தனியாக ஒரு சகோதரி வாசித்தாங்க, எல்லாரும் வாசித்தீங்க. வசனத்தில் கொஞ்சம் பாருங்க. தோத்திரம். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் நான் உங்களை ரொம்ப நேசித்தேன்னு சொல்றாரு. தோத்திரம். அதான் அவர் சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. அப்போ இன்றைய பிரசங்கத்தினுடைய இந்த காலை தியான பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களில் அன்பாய் இருந்தேன். அன்பாய் இருந்தேன் என்று அன்றைக்கு இயேசுவானோரோடு வாழ்ந்த, இயேசுவை பார்த்த சீஷர்களோடு சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசுவானவர் இருந்த பொழுது அந்த நாட்களே மக்கள் அவரை பார்த்துருக்கிறாங்க.
அவரோடு நடந்திருக்கிறாங்க, அவரோடு பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? அன்பாய் இருந்தார். தோத்திரம். அந்த அன்பை ஜனங்கள் பார்த்தாங்க. தோத்திரம். இன்னைக்கு நம்ம மத்தியில் ஆண்டவர் இல்லை, மாமிசத்தில் இல்லை. இயேசுவர் வந்தாரு, ஊழியத்தை பண்ணாரு, முடிச்சாரு, போனாரு. தோத்திரம். ஆவியானவர் இப்ப காலத்தில் இருக்கிறோம். ஆவியானுடைய பிரசனத்தில் இருக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. எல்லாரும் அதை சொல்லலாமா? தோத்திரம். நான் உங்களில் அன்பாய் இருந்தேன். அப்போ ஆண்டவர் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தோத்திரம். 4 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தோத்திரம். முதலாவது அவருடைய அன்பு. அவர் ஜனங்களோடு வாழ்ந்த பொழுது அவர் எப்படி பழகினார், எப்படி உறவாடினார், அன்பு விஷயத்தில் அவர் எப்படி இருந்தார்? தோத்திரம். அதான் நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. என்னன்னா, நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்தில் சமுதாயத்தில் எப்படி காணப்படணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும் அப்படின்னு நான் கற்றுக்கொள்ளணும்னா நான் யாரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னா இயேசு இடத்துல கற்றுக்கொண்டா போதும். நம்ம உலகத்தை பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோம், நம்ம கூட இருக்கவங்களை பார்க்குறோம், சில விஷயங்கள் நம்ம நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தோத்துறோம். இவங்களுடைய நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்றோம், அவங்களுடைய விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில நான் முழுமையா இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கொள்ள விரும்புகிற எனக்கு நான் யாரிடத்துல கற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் இயேசு கிட்ட கற்றுக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு எனக்கு ரோல் மாடல் யாருன்னா கர்த்தர் ஒருவர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா உங்க வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்பத்தில் இருக்கிற இங்க வந்திருக்கிற சகோதரிகள், குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்கள், தோத்திரம். அறிவிப்பு கொடுக்கும்போது அறிவிப்பு கொடுத்து முன்னாடி சொன்னார், அன்னையர் தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். தோத்திரம். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க, வாலிப வயசுல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்? ஸ்தோத்திரம். அதுவும் நம்ம ஆணுடைய பிள்ளையா மாறிட்டோம். தோத்திரம். நம்ம முன்ன இருந்த வாழ்க்கை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, அது இப்போ தொடருமானால் நம்ம இன்னும் இயேசுவிடத்தில் நெருங்கவில்லைன்னு அர்த்தம். இயேசுகிட்ட படிக்கலைன்னு அர்த்தம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின்னு வேதம் சொல்லுது. தோத்திரம். நான்லாம் பரம்பரை கிறிஸ்தவனே கிடையாது. ஸ்தோத்திரம். முதல் தலைமுறை கிறிஸ்தவன்னு சொல்லலாம். ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, பூட்டன், பாட்டை எல்லாமே விக்கிரக வழிபாட்டிலேருந்து வந்தவங்க தான். ஸ்தோத்திரம். இப்போ நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் 19 வயசுல பாலவகத்தில் இங்கே இருக்க சில பேருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இயேசு அறியாம தான் வந்தேன், இயேசு எனக்கு யாருன்னு தெரியாமல் தான் வந்தேன். பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது, என்ன சத்தியம் இருக்கிறது என்று தெரியாத எனக்கு ஆண்டவரிடத்தில் நான் கிட்டி சேர 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 தோத்துறோம் அவரை போல. ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊழியக்காரனா நின்று பேசுறேன்னு இப்ப நினைக்காதீங்க. உங்களை போல ஒரு சகோதரனாக, உங்களை போல ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக இருப்பேனாலும் கூட என்னுடைய தாக்கம், என்னுடைய ஏக்கம் எதுவா இருக்கணும்னா இயேசுவை நான் அறிஞ்சுட்டேன், இயேசுவை பார்த்துட்டேன், இயேசுவை ரட்சகா எடுத்துக்கிட்டேன். ஏதோ குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, குடும்பத்தில் பல பிரச்சனை காரணமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் குடும்பத்தில் எங்க அம்மா அப்பா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டதுனால இயேசு எனக்கு அற்புதங்களை செய்கிறாரு, இயேசு என் பிரச்சனையை மாற்றுவார் என்பதற்காக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கிற முறை ஒன்று இருக்க, எப்படி வாழணும்னு இருக்க உலகத்தில். தோத்திரம். இந்த 4 அன்புல சொல்லும் போது ஒரு அன்புல உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். தோத்திரம். இன்னைக்கு மனுஷன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்?
தமிழகத்து தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுங்க. வெந்த சோறை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று கிடைக்குது, சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு விதி வந்த சாபம்னு இன்னைக்கு வாழ்க்கை. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன? தோத்திரம். மனுஷனா நான் பிறந்துட்டேன், நாயா பிறக்கல, பூனையா பிறக்கல, ஏதோ ஒரு மிருகமா பிறக்கல, என்ன மனுஷனா இந்த உலகத்தில் பிறக்க வச்சுட்டாரு. தோத்திரம். மனுஷனுடைய படைப்பை பற்றி வேதம் ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலை பெற்றிருக்கிறோம், அவருடைய ரூபத்தை பெற்றிருக்கிறோம். தேவ சாயலை, தேவ ரூபத்தை பெற்ற நம்ம முன்னாடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தோத்திரம் இருந்த வாழ்க்கை வேறையா இருந்தது. அது நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தால் யாரும் நம்மளை கேட்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு போல. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்ட பிறகு வசனத்தை கையில் தூக்கிட்டோம், பைபிளில் கையில் எடுத்துட்டோம். தோத்துறோம். சத்தியத்தை கையில் கொடுத்துட்டார். தோத்துறோம். அபிஷேகம் வாங்கியாச்சு, ஞானஸ்தானம் வாங்கியாச்சு. அப்போ வாழ்க்கை அந்த பழைய வாழ்க்கையே வாழ்ற கிறிஸ்தவங்க. தோத்துறோம். அதுக்காக வசனத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர்றாரு? நான் இந்த உலகத்தில் எப்படி இருந்தேன்றாரு, இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தேன்றாரு. ஸ்தோத்திரம். இயேசுவை பற்றி நிறைய படிக்கலாம். தெரியாதவைகள், இந்த உலகத்தில் நம்ம சிறப்பாக வாழணும்னா இயேசுவை ஒவ்வொரு முறையும் பார்த்து அவர் எழுதி கொடுத்த சத்தியத்தை கண்ணோக்கி வசனமும் நானும் கர்த்தரும் நானும் என்கின்ற ஒரு நெருங்கிய உறவோடு கூட வாழுகிற ஒவ்வொருவரும் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னா, நானும் ஆண்டவரும் எப்படி இருக்கிறோம் சம்பாஷண விஷயத்தில். ஆகாத சம்பாஷணை நல்வொழுக்கங்களை கெடுக்கும்னு வேதம் சொல்லுது. தகாத நட்பு, வேண்டாத நட்பு, நம்ம கெடுக்கிற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம கூட அப்படியே பழகுவது போல பழகுவாங்க. ஆனால் போலியான அன்பா இருக்கும், மாயமானமான அன்பா இருக்கும். பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் பேசுறாங்க, ஆனால் பின்னாடி நம்ம என்ன பேசுவோம் நமக்கு தெரியாது. ஆனா பழகிற விஷயத்தில் பார்த்தா ஏமாந்துருதோம், நம்ம ஏமாந்துருவோமோன்னு பயமா இருக்கு. வாழ்க்கை என்பது என்ன? தோத்துறோம். தலைமுறை வாழணுமே. இப்ப எனக்கு வாலி வயசுல 19 வயசுல நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாலவாக்கத்தில் பயிற்சிக்கு வந்தேன். தோத்துறோம். நேத்து கல்யாண நாள் போச்சுங்க. தோத்துறோம். 21வது கல்யாண நாள் நேற்று. ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டாடுன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் அதை காண செய்தாரு. ஒருவேளை கொண்டாட கூட செய்திருக்கலாம். 5ஆம் தேதி பிறந்த நாள் வந்தது. 51 வயசு முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த 51 ஆண்டு காலம் என் வாழ்க்கை எப்படி இருந்தது, இனிமேல் எப்படி வாழ போறேன்? தோத்துறோம். ஏதோ சோறு கிடைக்குது, 3 வேளை சோறு கிடைக்குது, நல்ல ட்ரெஸ் கிடைக்குது, நல்ல வீடு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கை என்ன ஆறுது? ஆண்டவர் வரும்போது கணக்கு சொல்லணுமே. எனக்காக வாழ்ந்தியா, உன் பொண்டாட்டிக்காக வாழ்ந்தியா, உன் பிள்ளைக்காக வாழ்ந்தியா, என்னையா பண்ணுன? தோத்துறோம். ஏற்ற வேலை கல்யாணம் ஆச்சு, இப்ப 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தோத்துறோம். அப்ப இந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் முன்மாதிரியான வாழ்க்கை. அதனால தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தோத்துறோம். நம்ம அவருக்காக வாழ்றோமா? என்ன தோத்துறோம்? ஏங்க வாழ்க்கை என்பது ஒரு முறைங்க. எப்படி வேணாலும் வாழலாம், சட்டத்திட்டம் இல்லாமல் நம்ம சுதந்திரமா வாழலாம். சில பேர் சொல்லுவாங்க, நீ என்னையா புத்திமதி சொல்றது, நீ என்னையா நீ பேசுறது? தோத்துறோம். நீ சொன்னா நான் கேட்டுருவேனா, நீ சொன்னா நடப்பேனா? அப்படி பேசுற ஒரு கூட்டம் இருக்கு. சில பேரு சத்தியத்தை அல்லல் தட்டுற கூட்டம் இன்னைக்கும் இருக்கு. தோத்துறோம். எப்படி வேணாலும் மக்கள் இருக்கிறாங்க, போகட்டும். ஆனா நான் சத்தியத்தில் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குதுங்க? நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? என்ன செய்வதற்காக அழைச்சிருக்கிறாரு? தோத்துறோம்.
வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறதுக்காகவா? தோத்துறோம். ஒரு ரியாக்ஷனு, ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு கிரியை. நம்ம ஆத்துமாவுக்கு ஆகாரம் இருக்கு. தோத்துறோம். ஆண்டவருடைய வார்த்தை. நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தேன்றாரு. அப்ப ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் இன்னைக்கு. அவரை எடுத்து பேசணும்னா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இயேசு அப்படியே சாப்பிடலாம். அவ்வளவு சத்தியத்தை உடையவருங்க நம்ம ஆண்டவரே. பொய் பேசாதவர், உண்மை உள்ளவர், அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், மனம் இறக்கிறவர், மனதுருகிறவர். சொல்லிக்கிட்டே போலாங்க, சொல்லிக்கிட்டே போலாம். இயேசுவை படிங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுது. சில கூட்டம் சத்தியத்தை கேட்கறது அவ்வளவுதான், விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது. அந்த பழைய வாழ்க்கை தான், அந்த பழைய ரூட்டு தான். தோத்துறோம். பாவத்தை நம்மளால விட முடியலையே. எத்தனை கிறிஸ்தவங்க குடிக்க அடிமையா இருக்கிறோம். குடிக்க சொல்றாரா ஆண்டவர்? நீ முன்னாடி குடிச்சிருக்கலாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல, மதுபானத்துல இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ பைபிளை தூக்கிட்டிய, நீ வசனத்தை கேட்கிற ஆளாச்சே. அப்ப ஆண்டவர் வழி நான் போக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறேன். மனம் திரும்பி இருக்கிறோமா? சத்தியத்தை கையில தூக்குறோமே. நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கா? தேவனுடைய அன்பு இருக்கா? இரக்கம் இருக்கா? மனதுருக்கம் இருக்கா? மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தா வர்றதும் போறதும் இல்ல. இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல. தோத்துறோம். அப்போ இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, தேவனுடைய அன்பை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வழியில நம்ம செல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஒருவேளை நான் இன்னைக்கு பேசலாம், இன்னைக்கு சத்தியத்தை பேசலாம், நாளைக்கு நான் விழுந்தாலும் விழுந்துடுவேன், சொல்ல முடியாது. எல்லாம் விழுந்து போகிறவங்க தான். வாழ்க்கை என்பது அப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும். தோத்துறோம். ஆனா என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறபடினால என் வாழ்க்கையை சரியா பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும். கவனமா இருந்து நான் முன்னேறி போகணும்னு அப்ப என்ன வரும்? தோத்துறோம். வேதம் என்ன சொல்லுது? நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், சொல்லுங்க, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி. வசனம் தெரியாதா? இந்த வசனம் தெரியாதா? நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கை. இன்னும் எவ்வளவு நாள் வாழ போற நமக்கு தெரியலங்க. என்னென்னமோ வியாதி வந்து ஆளை தூக்கிட்டு போகுது. என்னன்னா வியாதி புதுசா சொல்றான், டக்குன்னு மரணம் வந்துடுது. இப்பதானே போனாரு, செத்து போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம உயிர் நமக்கே எப்ப போகணும் தெரியாதுங்க. தோத்துறோம். இந்த கொஞ்ச காலம் என்ன பண்ண போறோம்? இந்த கொஞ்ச காலம் குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்? இன்னும் கொஞ்ச காலம் பிள்ளைங்க எந்த வழியில போய்கிட்டு இருக்கிறாங்க? இயேசுவின் வழியில செல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தோத்துறோம். நம்ம ஒருவேளை யோசிக்கலாங்க, நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு. ஸ்தோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம பேசலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு சொன்னார், உங்களில் நான் அன்பாயிருந்தேன். அப்போது நிறைய விஷயத்தில் முதலாவது அன்பு, அவரிடத்துல பாட்ட அன்பு. தோத்துறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளும். இன்னும் கொஞ்ச காலமாக வாழ போகிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, மார்க் 10ஆம் அதிகாரம் வாசிங்க, 45ஆம் வசனம் வாசிங்க. அந்த வசனத்தில் நான் எடுத்துக்கொள்கிற வார்த்தை என்னன்னா, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ நம்ம ஆண்டவரை போல யாருமே இல்லை இந்த உலகத்தில். எத்தனையோ தேவர்களை பார்த்துட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே.
எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம எல்லாருமே. ஆனால் இன்று காலையில இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தர் எனக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவருடைய அன்பிலே பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தியாகம் நிறைந்த அன்பு. எல்லாம் சொல்லுங்க, தியாக அன்பு. சொல்லுங்க எல்லாரும். நான் பேசுறது புரியுதா இல்லையா? தியாக அன்பு. எதை எதிர்பார்த்து நேசிக்கிற அன்பு ஆண்டவர் அன்பு இல்லைங்க. இந்த வசனத்தில் மார்க் 10:45 என்ன வாசிக்கிறோம்னா, அநேகரை மீட்கும் பொருளாக. அப்ப இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னா, அது யாரால? நம்மளை பரிசுத்தமாக்கப்பட்டு, நம்மளை சாக்கடையில் இருந்த நம்மளை, உளையான சேற்றிருந்த நம்மளை, பாவத்தில் இருந்த நம்மளை, அக்கிரமத்தில் இருந்த நம்மளை இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா, பரிசுத்தமுள்ள பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, நீதிக்குரியவர்களாய், நீதிமான்களாய், கர்த்தருக்கு உரியவர்களாய், அவருடைய சாயலை மீண்டும் தரிக்கப்பட்டுபடியாக இதற்கு யார் காரணமா இருந்ததுன்னா, அவருடைய ஜீவன். அவர் உயிர் கொடுத்து உன்னை உயிர் வாழ வைக்கிறாருன்னா, அப்ப நானும் நீங்களும் அவருக்காகவே நம்ம வாழ்ந்து செத்து போகணும், அவருக்காகவே வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கணும். ஸ்தோத்திரம். மார்க் 10:45 வாசிக்கிறோம், அநேகரை மீட்கும் பொருளாக. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். தேவ ஜனமே, இன்னைக்கு சபையில நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு சபையில ராஜாவாக ஒரு கம்பீரத்தோடு கூட வேதாகமத்தை கையில சுமந்து கொண்டு குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உன் வெட்கத்தை எடுத்து போட்டார், உன் கவலை எடுத்து போட்டார், உன் அவமானத்தை எடுத்து போட்டார், உன் பிரச்சனை எல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக ராஜரடை போடும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும்படியாக. ஓ நன்றி ஆவியானவர். ஆசீர்வாதமாக இருக்கிறோம்னா தியாக அன்பை அறிந்து கொள்ளுங்கள். அந்த தியாக அன்பு எப்படிப்பட்ட அன்பு? யோவான் 15:13 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. ஆம் ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய அன்பினால் நிரப்ப போகிறார். ஒருவேளை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கா? ஒருவேளை குடும்பத்தில் சண்டைகளை சந்தித்துக்கிட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? குடும்பத்தில் ஒரே போராட்டமா இருக்குதா? வியாதியினாலே சோர்ந்து போய் இருக்கிறாயோ? அடிக்கடி அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் செலவு செய்து கொண்டிருக்கிறாயோ? அடிக்கடி அடிக்கடி உன் வீட்டில் செலவு வருதோ? அடிக்கடி அடிக்கடி பிரச்சனை சந்திருக்கிறாயோ? இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். தேவ அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் தேவ அன்பு வெளிப்படணும், உன் பிள்ளைகள் மத்தியில் தேவ அன்பு வெளிப்படணும். நீ தேவனை நேசிக்கணும். அவருடைய அன்பை குறித்து நான் பேசுகிறேன், அவருடைய அன்பை குறித்து நான் உங்களோடு இடைப்படுகிறேன். கர்த்தர் இன்று காலையில் சொல்லுகிறார், சிநேகிதன் அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு மேலானது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? தியாக அன்பு. அதான் சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல. அப்ப அவரோட அன்பு தியாக அன்பு. யோவான் 15:13 வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். நான் ஒன்று சொல்லவா? தேவனுடைய அன்புக்கு எந்த அன்பும் ஒப்பிட முடியாதுங்க. இன்னைக்கு அன்னையர் தினம்னு கொண்டாடுது உலகமே, தோத்துறோம். அம்மாவுடைய பாசத்தை விட ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, தாயை போல நேசிக்கிற அன்பு அவருடைய அன்பு. அவருடைய அன்பை வேற யாருக்குமே ஒப்பிடல. அப்பா அன்பை போல அல்லது மகன் அன்பை போல இல்லை. உறவுகளில் பார்த்தீங்கன்னா, மனித உறவுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுடைய அன்பு தான், தாயுடைய அன்பு தான் இயேசுவின் அன்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் உலக தாயானவள், தோத்துறோம், தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்றாரு. தாய் தன் பாலகனை மறப்பாலோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தாய் தன் பாலகனை மறக்க மாட்டா. பொதுவா எந்த தாயும் பெத்த மகனையோ மகளையோ மறக்கிற தாய் இந்த உலகத்தில் ரொம்ப அபூர்வம். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமே, இந்த 2ஆம் கட்டில பக்கத்தில் பிரியாணிக்காக ஆசைப்பட்டு பிள்ளைய கொண்டு போன ஒரு தாய், தெரியுமா தெரியாதா? 2ஆம் கட்ட பக்கத்தில் பிரியாணிக்கு ஆசைப்பட்டவ, புருஷன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிரியாணிக்காரனை விரும்பி 2 பிள்ளைய கொண்டு போட்டாலே. அப்போ தாயுடைய அன்பு என்ன ஆச்சு அந்த இடத்துல? அப்ப வேதம் சொல்லுது, தாய் மறக்க மாட்டா, அப்படி அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்றாரு. வேற என்ன நமக்கு வேணும்ன்ற? அப்போ இயேசுவின் அன்பு தியாக அன்பு. உங்களிடத்தில் ஏதாவது கொடுங்க, நான் உங்களை ரட்சிப்பேன்னு எதுவும் சொல்லல. அதான் ரோமர் 5:8 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால. அப்போ நம்ம நல்லவங்களா ஆன பிறகு, நம்ம நல்லவங்களா நீதியா மாறின பிறகு உங்களுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லல. நான் பாவியா இருந்த பொழுது, நான் பாவிகளை இருக்கும் போது, நம்ம கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஸ்தோத்திரம். இதாங்க தியாக அன்பு. அந்த அன்பை நம்ம ருசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, என்னென்னமோ செய்து நடக்குது. உலகத்தில் நடக்கிறத பார்த்தா நமக்கு பயமா இருக்குது, எப்படா மீதி வாழ்க்கை ஓட்ட போறோன்னு. ஸ்தோத்திரம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது தேவஜனமே. அந்த தியாக அன்பிலே நிலைத்திருங்கள். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, உங்களுக்காக மரித்ததினாலே தேவ அன்பு விளங்க பண்ணினார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே உங்களை நேசிக்கிற ஒருவர் இந்த உலகத்தில் யாருன்னு சொன்னீங்கன்னா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, உங்கள் வாலிப நாட்களில் குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் உலகத்தில் என்னை நேசிக்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்கன்னா, அந்த பதில் யாரா இருப்பார்? ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை போல அன்பை நம்ம இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. தோத்திரம். எல்லா அன்பும் ஒரு லிமிட்டாக இருக்கும். எல்லா அன்பும் குறையும் ஏறும், குறையும் ஏறும். ப்ரெஷர் ஏறுவது போல இருக்கும்போது ரொம்ப நேசிப்பாங்க, அப்புறம் பிரச்சனை வந்துடும், ஏதோ மனுஷ அன்பு அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நிலை தியாக அன்பிலே அதில் தன்னைத்தானே அர்ப்பணித்த விஷயம் இருக்கிறது. 2வது அன்பு என்னன்னா, நிபந்தனையற்ற அன்பு. இயேசுவின் அன்பு நிபந்தனைலாம் ஒரு போடலை. ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த ரோமர் 5:8 வரேன். ரோமர் 5:8 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதனால சபை மனவாட்டியாக, சபை மணவாளான கிறிஸ்துவை நேசிக்கிற சபையாய், கர்த்தர் மேல் வைத்து அன்பிலே வளர்கிற சபையாய் மாற வேண்டும். என் குடும்பம், நான், என் பிள்ளைங்க, ஒவ்வொருவரும் நினைக்கணும், ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் இருக்க அன்பெல்லாம் மாறிடும், மனுஷ அன்பு மாறிடும், எல்லா அன்பு மாறி இதை நம்பி நம்ம வாழ முடியாது. ஆனால் நிபந்தனையற்ற அன்பு ஒன்று இருக்கு. இயேசுவிடத்தில் காணப்பட்ட அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. எதையும் நமக்கு ஒரு அன்பு விஷயத்தில் அவர் தியாக அன்பு வாசித்துமே. எபேசியர் 2:4-5 என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 2:4-5 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. நல்லா புரிஞ்சுக்கணும். தோத்திரம். இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த தேதியில, இந்த டைம்ல, இப்ப பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற தேவன், அவரிடத்தில் இரக்கம் இருக்கிறது. அந்த இரக்கத்தினாலே நம்மில் அன்பு கூர்ந்த தேவன். 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்ம. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நீதிமானாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் மற்றவங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது தோத்துறோம். நம்ம மேலானவர்களா, பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மளை பரிசுத்தமா வச்சிருக்கிறாரு, பரிசுத்தத்தில் கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறோம், நீதியில கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறோம், எல்லா விஷயத்திலும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமிதம் கொள்ளும்படியாக செய்தது எதுனா நிபந்தனையற்ற அன்பு. அல்லேலூயா. அக்கிரமங்களிலா இருந்தப்போ நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ஒவ்வொருவரும் திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தது. ஆண்டவருக்கு நமக்கு தூரமான வாழ்க்கை, ஆண்டவரை பார்க்காத வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, நம்முடைய கண்களில் வெளிச்சம் இல்லை, நம்முடைய வாயில சுத்தம் இல்லை, நம்ம இருதயத்தில் மாசு நிறைந்த ஒரு வாழ்க்கை. அக்கிரமங்களா இருந்த நம்மள, பாவத்தில் இருந்த நம்மள, அநியாயத்தில் இருந்த நம்மள, திருடனா இருந்த நம்மள, ஏதோ 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 ஒரு பாவ கட்டில அகப்பட்டிருந்த நம்மள, அக்கிரமங்களில் இருந்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவனே கூட உயிர்ப்பித்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து சபையே, இன்னைக்கு நீ பரிசுத்தமானாய் சபையில் அமர்ந்திருக்கிறாய். அல்லேலூயா. நிபந்தனையற்ற அன்பு, எந்த கண்டிஷனும் கிடையாது. அன்கண்டிஷனல் லவ். தோத்துறோம். நிபந்தனையற்ற அன்புங்க. ஏதாவது கண்டிஷன் போடுறாரா? தோத்துறோம். அப்படி போட்டிருந்தாருன்னா இங்க யாருமே உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அக்கிரமம்னு போட்டிருக்கு, பாவிகள்னு போட்டிருக்கு. பாவிகளா இருந்த நம்ம, அக்கிரமத்தில் இருந்த நம்மள ஆண்டவர் தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி நம்மளை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறாருன்னா சும்மாவா? நம்ம அவருக்கு நன்றியா இருக்க வேண்டாமா? அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதிக்க வேண்டாமா? அந்த அன்பு எந்த கண்டிஷன் போடலைங்க. தீத்து 3:4-5 என்ன வாசிக்கிறோம்? தீத்து 3:4-5 என்ன வாசிக்கிறோம்னா, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை, இரக்கத்தை பார்த்தோம், தேவ அன்பை பார்த்தோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் பார்த்தோம். அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. அவர் நம்மேல் அன்பு வைத்தபடியினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை தூக்கி எடுத்த தேவன். தீத்து 3:4-5 சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும். நான் அந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தில் நான் பிரசங்கம் பண்ற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமானது. அப்படின்னா தேவனுடைய அன்பு உங்க மேல அப்படியே வந்து இறங்கின போது தோத்துறோம். பனியானது எப்படி புல்ல நினைக்கிறதோ, தேவ பிரசனம் என்கின்ற அன்பு, தேவ அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்ட்ரோல், அது கண்டிஷனே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு மனுஷன் மேல அப்படியே பிரசன்னமான போது, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தோத்துறோம். மனுஷர் மேலுள்ள அன்பும் தயையும், மனுஷர் மேலுள்ள அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தயவும் தேவனாகிய அன்பும் பிரசன்னமான போது தோத்திரம். அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் அந்த சேஞ்சும், அந்த 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 நிபந்தனையற்ற அன்பு நம்மளை அப்படியே மாற்றுது. தோத்திரம். அப்படியே இருக்கிற விட அந்த அன்பு விடாது. கொஞ்சமாவது அந்த அன்பு நம்மளை தூண்டி விட்டு அவருக்காக செயல்பட வைக்கும். நீ
அன்பில் நிலைத்திருந்தால், நீ உண்மையாகவே ஆண்டவர் நேசிக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா, அந்த நிபந்தனையற்ற அன்பை நீ அறிந்தவனா இருந்தால், அந்த தியாக அன்பை நீ அறிந்தவனா இருந்தா, குட் ஃப்ரைடே வரும், அந்த பெரிய வழி வரும், அன்னைக்கு மாத்திரம் தோத்திரம் அன்பே. வாய மூடு. என்ன இங்க வந்து போய் பேசிட்டு இருக்க நீ? அந்த பெரிய வெள்ளிக்கிழமையில வரும் பாரு, அந்த அன்பு பொங்கி தோத்துறோம். ஆமே, அல்லேலூயா. அப்படி ஒரு அன்பு. ஐயோ ஐயோ ஏசப்பா தோத்துறோம். இது ஓவரா இல்லை உனக்கு? தோத்துறோம். அதோட அந்த அன்பை பார்க்க முடியலையே. பெரிய வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறைஞ்ச நாளையும் ஸ்தோத்திரம், அவர் அன்பை உருகி உருகி உள்ளமெல்லாம் உருகுது ஐயா உண்மை நண்பை நேசிக்கையில் அப்படியெல்லாம் பாடிட்டு போறோமே, பாட்டோட போகணும் அந்த அன்பு இல்லையே. நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். நம்ம யாருன்னா வேதம் சொல்லுது, தீத்துல வாசித்து அவருடைய அன்பு பிரசன்னமானது. உங்கள் கைகளை வைத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் குடும்பத்தில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு பிரசன்னமாகணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கப்பா, கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்களோட அன்பு இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் அன்பு பிரசன்னமா இருக்கணும். தேவ அன்பு உங்கள் குடும்பத்தில் நிறைந்து இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் மேல தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அன்பிலே நிறையப்பட்ட குடும்பமாய் இருக்கணும். நான் உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ அன்பை மறந்து விடாதீங்க. தியாகமற்ற நிபந்தனையற்ற அன்பை மறந்து விடாதீங்க. தியாக அன்பை மறந்து விடாதீங்க. அவரை போல அன்பு செலுத்துகிற ஒருவரும் உங்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது. அறிந்துகொள் சபையே, அறிந்துகொள் சபையே. அந்த அன்பு பிரசன்னமான போது வேதம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் நம்ம ரட்சிக்காமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜனம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நம்ம ரட்சித்தார். அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் அந்த வசனத்தில் சொல்றேன், நம்முடைய நீதியை பார்த்து ஆண்டவர் ரட்சிக்கல. 5 வசனத்தை வாசிங்க யாராவது. 5 வசனம் சத்தமா. 5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும். அப்போ நீ பெற்ற ரட்சிப்பு, நான் பெற்ற ரட்சிப்பு என் நீதியின்படி வந்ததில்லை. நான் நற்கிரிகளை செய்திருக்கலாம், நீதியின்படி நடக்கலாம். நான் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் நாம் ரட்சியாமல் அவருடைய அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நம்ம கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம கொடுத்த பாவ மன்னிப்பு, அழுக்காய் கிடந்த நம்மை அழகாக அவருடைய சாயலை மீண்டும் கொடுக்கும்படி அவருடைய சமூகத்தில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறது அவருடைய அன்பு. அதான் நிபந்தனையற்ற அன்பு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசிக்கிட்டே போகிறேன், எத்தனை பேர் கவனிக்கிறேன் எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைக்கு கவனமாக கொஞ்சம் சற்று கேட்டு யோசித்து பாருங்கள். அந்த அன்புக்கு எதுவுமே அளவில்லைங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று பேசுனேன்னா அது ஒரு அன்பினால தான். என் நீதியின்படி இல்லை. என் நீதியை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கிறவல்ல. என் நீதி கந்தையை போல இருக்குது, அழுக்கான கந்தையை போல இருக்குது. நம்ம அப்பா இயேசுடைய அன்பு விலை உயர்ந்ததுங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்கு என்ன வந்தாலும் சரிங்க, எது நடந்தாலும் சரிங்க, உடனே ஓடி வருகிற யாரா இருப்பார்னா இயேசுவா தான் இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷன் கூட நம்மோடு இருப்பானோ இல்லையோ தெரியலங்க, ஆனால் அவர் நம்மோடு எப்போதும் கூட இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் அந்த அன்பை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நம்ம ரட்சிக்கலை. அல்லேலூயா. மூணாவது சொல்கிறேன், நிலையான அன்பு அவருடைய அன்பு. மாறாத அன்புன்னு சொல்லலாம், நம்மளை விட்டு எடுக்காத அன்புன்னு சொல்லலாம். நம்மளை நேசித்துட்டாருன்னா ஸ்தோத்திரம், அடாடாடாடா அவர் அன்பிலே நம்மளை இருந்து ஸ்தோத்திரம், அந்த அன்பிலே நம்ம இருக்கலாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையான அன்பு, அன்சேஞ்சிங் லவ். அந்த அன்பு சேஞ்ச் ஆகாது. அந்த 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 தம்பி கவனி, தோத்திரம், பச்சோந்தியை பார்த்துருக்கீங்களா?
பச்சோந்தி வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லை. ஸ்தோத்திரம். கலர், அதாவது அப்படியே ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஸ்தோத்திரம், அப்படி ஸ்தோத்திரம், அப்படி ட்ராமா இல்லை 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 இல்லை. ஆண்டோடைய அன்பு அப்படி அல்ல. எல்லாரும் கைகளை வெட்டி சொல்லுங்க, நிலையான அன்பு சொல்லுங்க. ஐயோ பாவம், நிலையான நல்லா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அந்த அன்பை பேச பேச ஸ்தோத்திரம் இப்படியா இருக்கணும். நல்ல உற்சாகமாக சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அந்த நிலையான அன்பை நான் அறிந்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. யோவான் 13:1 வாசிங்க. யோவான் 13:1 என்ன வாசிக்கிறோம்? பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, யோவான் 13:1 வாசிக்கிறேன். யோவான் 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சூப்பரான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவரை போல நேசிக்கிறது இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்க. அவரே அன்பின் ரூபமானவர், அன்பின் பிறப்பிடம் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்தது, தம்முடைய வேலை வந்தது. பிதாவிடத்தில் போகிறதுக்கு வேலை வந்துருச்சு. பிதாவிடத்தில் போகிற வேலை, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், அவருடைய சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில். அதான் நான் சொல்ல வேண்டிய சத்தியம், நான் சொல்ற சத்தியம், இன்னைக்கு பேச வேண்டிய சத்தியம் அதுதான். தோத்துறோம். ஆரம்பத்தில் நம்ம மேல எப்படி ஆண்டவர் அன்பா இருந்தாரோ அதே போல இன்னைக்கு அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நீங்க ருசிக்கிறீங்க? நம்ம வேணாலும் அவரை விட்டு அப்பப்போ தூரம் போகலாம், நம்ம அப்பப்போ கூட அவரை கூட மறந்துடலாம். அப்பப்போ நமக்கு சோதனை வேதனை வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவரில் பேசிடலாம், கோபம் பேசிருக்கலாம். ஆண்டவர் என்ன ஆண்டவரே எனக்கு பிரச்சனை அப்படிங்குது இப்படிங்குதுன்னு நம்ம தான் ஆண்டவர் விட்டு விலகி போயிருப்பதே தவிர அவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறது இன்னைக்கும். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஜெபம் பண்ணாமல் போயிடுறோமே, சில நேரத்தில் ஆண்டவரை மறந்துடுறோமே, சில நேரத்தில் சபைக்கு வராமல் போயிடுறோமே. அல்லேலூயா. நம்ம தாங்க அவரை விட்டு நம்ம சில நேரத்தில் பிரிஞ்சு போயிருக்கிறோமே தவிர வசனம் சொல்லுகிறது தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே. அந்த அன்பில் குறையல, அந்த அன்பில் நம்ம மேல ஆதியில் அந்த வச்ச அந்த அன்பு. தோத்துறோம். அல்லேலூயா. அந்த அன்பின் பிரசனத்தில் இருக்கிறோம். நம்ம தாங்க அன்பை மறந்துட்டோம். வெளிப்படுத்தும் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ தான் விட்டுட்ட, ஆனால் அவரோ ஏக்கத்தோடு உண்மையில் அன்பா இருக்கிறார். மறந்து போகாத சபையே, மறந்து போகாத ஆத்துமாவே, அவர் எப்படி ஆரம்ப நாட்களில் நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உன் மேல எப்படி அன்பா இருந்தாரோ அந்த அன்பு முடிவு பரியந்தமும் அவர் அப்படியே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க நிலையான அன்பு. சகோதர அன்பு மாறி போகலாம், மனுஷன் அன்பு மறைஞ்சு போகலாம், ஆனால் தேவனுடைய அன்பு நீ ஆரம்ப நாட்களை ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்ட பத்தியா, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டையோ அன்னைக்கு உன் மேல வச்ச அந்த அன்பு இன்னைக்கு குறையல. தோத்துறோம். அந்த அன்புக்காகவே நீ வாழணுமே தவிர விட்டுட்டு போயிடாதே. உங்க மேல தேவன் அன்பா இருக்கிறார். நம்ம தான் அப்பப்போ கொஞ்சம் அப்படி இப்படி விலைக்கு போறோங்க. எல்லாரும் சொல்லுவோமா? முடிவு பரியந்தமும் அவர் உண்மையில் அன்பா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் வச்ச அன்பு இன்னைக்கு எனக்கு எத்தனை வயசு தோத்துறோம், இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையில், அன்னைக்கு வாலிப நான் 19 வயசுல என் மேலே வச்ச அன்பு இன்னைக்கும் இருக்குது. ஆண்டுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ அன்பு மாறும், இயேசுவின் அன்பு மாறாது. எபிரேயர் 13:8 என்ன வாசிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு அன்பை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. 4வது இரக்கமுள்ள அன்பு. சொல்லுங்க, அந்த அன்பில் இரக்கம் இருக்கிறது. மத்தேயு 9:36 மத்தேயு 9:36
ஹalleluya ஹalleluya ஹalleluya. மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபோது 9:36 வாசிங்க. ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், அதான் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற அன்பு. மனது உருகிறார் பார்த்த உடனே. நான் என்ன சொல்ல வரேன் இந்த வசனத்தில், அவர் பார்க்கிறாரு, ஜனங்களை பார்க்கின்றார். ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்குமோ யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லை. எப்படி சரியா மேயுமா? எப்படி யார் நடத்துறது, வெளில நடத்துறது? தோத்துறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்க்கும்போது உன்னை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருந்ததுன்னா, தொய்ந்து போனவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொய்ந்து போன வாழ்க்கையில ஸ்தோத்திரம், எதையும் அடைய முடியல, எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. சரியான உணவு இல்லை, சரியான சுகம் கொடுப்பதற்கு அங்க ஆள் இல்லை. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இன்றைக்கு தொய்ந்து போன நிலைமை, சிதறப்பட்ட நிலைமை. நிம்மதி இருக்காது, சரியான ஆகாரம் கிடைக்காது, தண்ணி காட்ட முடியாது. அது தொய்ந்து போய் பலவீனமாய் நோய்வாய்ப்பட்டு கடைசியில் மறிச்சிடலாம். தோத்துறோம். இதான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய நிலைமை. நான் இதுல இருந்து ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கவா இல்ல பேசவா? அதாவது குடும்பத்தில் பிள்ளைங்க சரியா நடத்தாத பட்சத்தில் பிள்ளைங்க அடறி போயிடுறாங்க. அப்பா குடும்பம் சரியில்லை, அப்பா சரியில்லாத வீட்டில் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? தோத்துறோம். அதான் சொன்ன உதாரணம் சொன்னேன். தோத்துறோம். ஒரு குடும்பம் ஸ்தோத்திரம், அப்பா குடிச்சு இறந்துட்டாரு. ஸ்தோத்திரம். 2 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை ஒரு பையன். ஸ்தோத்திரம். அப்பா இல்லை, அம்மாவும் கண்டுக்கிறது இல்லை பிள்ளைய. அது பாட்டு இஷ்டமா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலதான் குடும்பத்தில் பெரியவங்க சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பிள்ளைங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த பையன் வளர்ந்து வரான், சின்ன பையன் தான். ஸ்தோத்திரம். அவங்கிட்ட கஞ்சா கொடுத்து விற்க சொல்றாங்க. கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான், குடிக்கு அடிமையாயிட்டான், எல்லா பழக்கமும் இருக்கு அந்த பையன்கிட்ட. அப்போ இவனுக்கு இந்த பழக்கமும் இந்த பாவமும் வந்த காரணம் அந்த வீட்டில் இருக்கிற அப்பா சரியா நடத்தல. இங்க எத்தனையோ குடும்பம் அப்படி இருக்குது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். ஆண்டவர் சொல்றாரு, தொய்ந்து போனவர்களாய், பலவீனமானவர்களாய் காணப்படுறாங்க. இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். அந்த வீட்டில் அப்பா சரியில்லை, அப்பா சீக்கிரம் செத்துட்டாரு, அந்த பையன் கஞ்சா விற்கும் போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இப்போ சீர்திருத்த பள்ளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். படிக்கிற வயசு, நல்லா வாழ வேண்டிய வயசு, நல்லா ஒழுங்கா இருக்க வேண்டிய வயசு. இப்போ அவன் அங்க இருக்கிறான். தோத்துறோம். இன்னைக்கு ஏசப்பா இல்லாத வாழ்க்கையை யோசித்து பாருங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன நிலைமைன்னு சொல்றாரு. தொய்ந்து போனவர்களாய், சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க மேல மனது உருகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இரக்கமுள்ள அன்பு. அல்லேலூயா. இரக்கமுள்ள அன்பு, இரக்கமுள்ள அன்பு, இரக்கமுள்ள அன்பு. இன்னைக்கு நம்மளை சரியா நடத்தணும், சரியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், ஆசிரதமா இருக்கணும். யோசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்ட வசனப்படி உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அந்த இரக்கமுள்ள அன்புக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மார்க் 1:41 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அவர் சுகம் கொடுக்கிற ஆண்டவர். ஏசப்பா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது பயமே இல்லை. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மேய்ப்பன் இருக்கிறார், என்னை கவனிக்கிற தேவன் இருக்கிறார், என்னை ஆஸ்வதிக்கிறவர் இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவன், அவர் என்னை சுகமாக்குவார். லூக்கா 7:13 வாசிக்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது
மனதுருகினார். மனதுருகிற ஆண்டவரை ஆராதிக்கிற சபையே, கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள் சபையே. கர்த்தருடைய அன்பு தியாக அன்பு, கர்த்தருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, கர்த்தருடைய அன்பு இரக்கமுள்ள அன்பு, கர்த்தருடைய அன்பு நிலையான அன்பு. அந்த அன்பிலே வேறு கொண்டு, தேவ அன்பிலே வேறு கொண்டு, தேவ அன்பிலே வேறு கொண்டு வளர்ந்து பெருகி கர்த்தருக்காக சாட்சிகளாய் எழும்புவோம். கர்த்தருடைய அன்பை கொடுப்போம் தேசத்திற்கு, கர்த்தருடைய அன்பை பறைசாற்றுவோம் தேசத்திற்கு. அன்பை வசனம் சொல்லுகிறபடி, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாய் இருங்கள். அவருடைய அன்பை குறித்து இன்றைக்கு 4 பாயிண்ட் தியானித்து இருக்கிறோம். அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு, அந்த அன்பு தியாக அன்பு, அந்த அன்பு இரக்கமுள்ள அன்பு, அந்த அன்பு நிலையான அன்பு. அந்த அன்பை விட்டு விலகி போகாதே, அந்த அன்பிலே நிலைத்திரு, அந்த அன்பை ருசித்து பார். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நிலையான அன்பு. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய அன்பை சரியா புரிஞ்சுக்கலனா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இரக்கமுள்ள அன்பு உனக்கு தேவை, நிபந்தனையற்ற அன்பு அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? தயவு செய்து எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உன் குடும்பத்தில் தேவ அன்பு வெளிப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த அன்பு. ஆமென் ஸ்தோத்திரம். நிபந்தனையற்ற அன்பு. ஆமென் ஸ்தோத்திரம். எந்த கண்டிஷனும் போடல. அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. அக்கிரமத்தில் இருந்த நம்மளை, பாவி இருந்த நம்மளை ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்த அன்பு. அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார், இன்னும் நம்மை நேசிக்கிறார், இன்னும் நம்மை நேசிக்கிறார், இன்னும் நம்மை நேசிக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் வைத்த அன்பு இன்னைக்கும் நம்ம மேலே இருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரே ஒரு நிமிஷம். அவர்கள் இருக்கிற இடத்துல அந்த அன்பினால தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த அன்பினால தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.